அது நம்மளால இப்போ எதுவுமே கிராக்லாம் பண்ண முடியாதுல்ல சார். அந்த ரிசல்ட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த இது மாதிரி தான். இப்போ குவார்ட்டர்லி ஒரு மாதிரி சரியாக போயிடுச்சுன்னா சரி ஓகே, அடுத்த ஹாஃப் இயர்லியில் கொஞ்சம் படிப்போம். சரி அதுவும் இதாகிடுச்சுன்னா ஓகே, இப்போ கடைசியிலையாவது ஏதாவது ஒன்று படிப்போம். அந்த மாதிரி இது போச்சுன்னா அடுத்தது, அது போச்சுன்னா அடுத்தது. அதில் நம்ம அப்படியே ஆல்டர் பண்ணிகிட்டே போக வேண்டியது. ரைட். பட் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஓகே, ஐ ஆஸ்க் யூ திஸ் ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்டார் அண்ட் பிளடி பெக்கர் ரெண்டுமே லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. ஸ்டார் நல்ல ஓப்பனிங் ஆச்சு, அதுக்கப்புறம் இட் டிட் குவைட் டூ த பிஸ்னஸ் தட் ஹேப்பன். பிளடி பெக்கர் டிட் ஒர்க். இப்போ அந்த ரெண்டு படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால வாட் இஸ் த லெசன் தட் யூ டேக் இன்? தட் இஸ் ஏதாவது வாட் இஸ் த லெசன்? இப்போது எனக்கு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போய் கமர்ஷியலாக படம் சரியாக போகாமல் இருக்கிறதும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் என்னதான் இருந்தால் நான் எப்பவுமே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுதான் சார், ப்ரொடியூசருக்கு காசு கரெக்டாக போய் ஆகணும். அது நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது அப்படின்னாலே அப்போ நம்ம என்னதான் பண்ணாலுமே அது இப்போ நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இப்போ நான் மட்டும் நல்லா நடிச்சிருக்கேனோ இல்லை எனக்கு மட்டும் நல்லா பேர் வருது அதை வச்சும் என்னால் ஃபுல்லாக எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்காது. அந்த டேரக்டருக்கும் சரி அந்த ப்ரொடியூசருக்கும் சரி இவங்களுக்கு காசு வரணும், அவங்களுக்கு அடுத்த படம் வரணும், இது எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார் வந்து கமர்ஷியலி அது ஓகே, சேஃப் ஆயிடுச்சு படம். பிளடி பெக்கர் கமர்ஷியலாக போகல அப்படிங்கிறதுனால சரி ஓகே, அப்போது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே கூட அது இன்னும் கமர்ஷியலாக கரெக்டாக லேண்ட் ஆகுதா, அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பார்க்குறேன் நான். பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.